செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்ன நம்ம பிங்க் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் மைக்கனை ஆல் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கிளப்பலாம். ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 500 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன். இது பெரிய பெரிய ப்ரான். இது வாங்க இப்போ ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரான் பிரியாணி செய்ய பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கலாம். இந்த கப் அளவில் நான் 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசியை கழுவியாச்சு. அரிசி 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ப்ரான் பிரியாணிக்கு மசாலாவை அரைக்க போகிறோம். ஒரு பட்டை, அன்னாச்சிப்பூ, மராத்தி மூக்கு, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி இதெல்லாம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா பொருள் எல்லாத்தையுமே ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாங்க ப்ரான் பிரியாணியை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய், எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நாலு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆனியன் வதங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்கள் எண்ணெயில் நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன்,
நம்ம அரைச்ச மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா அரைச்சி போடும்போது ப்ரான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம மசாலாவை அரைச்சி போடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான் பிரியாணிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய இறாவாக இருந்தால் டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா 1 கை அளவு புதினா, இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.5 கணக்கு, நம்ம 2 கப் எடுத்துருக்கோம். இப்போ 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றிக்கலாம். நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். குக்கரை மூடி வச்சிடலாம். மூணு விசில் விட்டு நம்ம பிரியாணியை ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு. நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ரான்லாம் பாருங்கள் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. அரிசியும் பாருங்கள் நல்லா முள்ளு முள்ளாக இருக்குது. ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரானை பாருங்க. ப்ரான் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள்.
நல்லா சாஃப்டாக. நீங்கள் பசங்களுக்கு சர்ப்ரைஸாக நைட்டுக்குமே செஞ்சு பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. பிரியாணி சும்மா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறலாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.